வணக்கம். திங்கட்கிழமை ஜூன் மாதம் 23ஆம் தேதி விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 9ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை. திதி தேய்பிறை திரையோதசி திதி. துலா ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் நண்பகல் 12 மணி முதல் மதியம் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை. இன்றைய விசேஷம் பிரதோஷம். அதாவது திங்கட்கிழமையும் பிரதோஷமும் சேர்ந்து வர்றது ரொம்ப சிறப்பு. சோமவார பிரதோஷம். சோமவாரம்னா மண்டே, திங்கட்கிழமையே சோமவாரம் சொல்லுவாங்க. திங்கட்கிழமைங்கிறது சிவ வழிபாட்டுக்குரிய நாள். அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று நந்திக்கு நடைபெறும் அபிஷேகத்தை கண்டு களிக்க வேண்டும். நந்தியம்பெருமானுக்கு சிறப்பு வழிபாடு திங்கட்கிழமை மாலை நடைபெறும். அதிலே கலந்து கொண்டால் நல்லது. பிரதோஷ பூஜையை தரிசனம் செய்தால் பல பிறவிகளிலே நாம் செய்த பாவங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு விலகுமா. பாவங்கள் விலகினா நம்ம தடைகள் விலகிடும். நமக்கு தடையாக இருக்கிறது என்னது? பாவம். எப்போ செஞ்ச பாவம்லாம் இப்போ வந்து தடுக்கும். அந்த பாவத்தை எப்படி போக்கிக்கணும் அப்படின்னா, சிவனை பூஜை செய்தால் பாவம் விலகும். சிவனை எப்போ பூஜை பண்ணோம்? திங்கக்கிழமையில் பண்ணோம், பிரதோஷத்தில் பண்ணோம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் சூரியன் குரு, கடகத்தில் புதன், சிம்மத்தில் செவ்வாய் கேது, கும்பத்தில் சனி ராகு. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தயவு செய்து வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துவிட்டு பாருங்கள், எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். நாய் ஊளையிடுவது கெட்ட சகுனமா? பா சிவபாண்டியன், திருப்பூர் சிவபாண்டி. நாய் ஊளையிடுறது, ஆந்த அலறது, இதெல்லாமே சகுனம் சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஏதோ தீய செய்தி வரும், கெட்ட செய்தி வரும்பாங்க. மடிப்பாக்கம் புவனேஸ்வரி. காலமாக நமது முன்னோர்கள் வழிபட்ட குலதெய்வத்தை நாமும் வழிபடுகிறோம். வீட்டில் நமது மகளுக்கோ மகனுக்கோ திருமணத்திற்கு ஜாதகம் பார்க்க ஜோதிடரிடம் கொண்டு போனால், உங்கள் குலதெய்வமே இதுவல்ல, வேறு ஏதோ குலதெய்வம் இருக்கிறது என்று சொல்கிறார். நாம் பல காலமாக குலதெய்வமாக வழிபடும் கடவுளை அது இல்லை வேறுதான் என்றால் நாம் என்ன செய்வது? வீட்டில் பெரியவர்கள் சொல்வதை கேட்டுதானே நாம் அந்த குலதெய்வத்தை வழிபடுகிறோம். இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் முன்னோர்கள் வழிபட்ட தெய்வத்தையே நீங்கள் தொடர்ந்து வழிபடுங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க குலதெய்வம் அது இல்லைம்பாங்க. நம்ம அதில் போட்டு குழம்பிட்டு இருப்போம். அதெல்லாம் வேணாம். நீங்கள் இது வரைக்கும் என்னெல்லாம் கும்பிட்றீங்களோ, உங்கள் பெற்றோர்கள் என்ற தெய்வத்தை வழிபட்டார்களோ அந்த தெய்வத்தை நீங்களும் வழிபடுங்கள். ஆர் கோபாலன், 5வது புதுத்தெரு, மயிலாடுதுறை. கண்ணனின் பிறந்த நாளை சிலர் கோகுலாஷ்டமி என்கிறார்கள், சிலர் கிருஷ்ண ஜெயந்தி என்கிறார்கள். இதில் எது சரி? ரெண்டுமே ஒரே அர்த்தம்தான் சார். எப்படி சொன்னால் என்ன சார்? கோகுலாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி, ஜென்மாஷ்டமி எல்லாம் ஒன்று தான். ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமியும் ராத்திரியில் என்றைக்கு சேருதோ அன்றைக்கி தான் கோகுலாஷ்டமி. அவருடைய பிறந்த நட்சத்திரம் திதி ரெண்டும் ஒன்றா சேரும். மிட் நைட்டில் என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான் கோகுலாஷ்டமி கொண்டாடுவோம். சில பேர் மறுநாள் தான் கொண்டாடுவோம்பாங்க. நிறைய பேர் மறுநாள்ன்றாங்க. எல்லாத்தையுமே மறுநாள் கொண்டாடுறாங்க. கேட்டால் எங்கள் சம்பிரதாயம் அப்படி தான்பாங்க. இரவு நேரத்தில், நள்ளிரவு நேரத்தில் என்னைக்கு ஆவணி மாதத்து ரோகிணியும் அஷ்டமியும் ஒன்றாக சேருகிறதோ அன்னைக்கு தான் கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த நாளை நாம் வீட்டிலே கொண்டாட வேண்டும். சத்யநாராயண பூஜை வீட்டில் எப்படி செய்ய வேண்டும்? யார் செய்ய வேண்டும்? எல்லாரும் பண்ணலாம். சத்யநாராயண பூஜைங்கிறது பௌர்ணமி அன்னைக்கு சாயந்தரம் வீட்டில் பண்ணணும். அஷ்டதிக் பாலகர்கள், நவ கிரகங்கள் எல்லாத்தையும் ஆவாகனம் பண்ணணும். இந்த முழு பாக்கு இருக்கும், உரண்டையாக எலுமிச்சம்பழ சைஸுக்கு. அந்த பாக்கை வாங்கி அதில் ஒவ்வொன்றத்துலேயும் நவகிரகத்தை 9 பாக்கில் ஆவாகனம். அப்புறம் அஷ்டதிக் பாலகர்கள், 8 திக் தேவதைகள், இந்திரன், வருணன், வாயு, யமன், நிருதி எல்லாம் வரும். அதில் ஈசான்யன். அந்த அஷ்டதிக் பாலகர்களையும் ஆவாகனம் பண்ணணும். முதல்ல கணபதி பூஜை, அப்புறம் நவகிரக ஆவாகனம், அதுக்கப்புறம் அஷ்டதிக் பாலகர்கள் ஆவாகனம், அதுக்கப்புறம் பிரதான பூஜை. கலசத்தை வச்சு கலசத்தில்
வருணனை ஆவாகனம் பண்ணி அந்த ஜலத்தால் எல்லாத்தையும் மாவலையாக எடுத்து ஜலத்தை புரோஷனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் சத்யநாராயண பூஜைக்கு வரணும். சத்யநாராயணனுக்கு வந்து ஏதாவது இனிப்பு கேசரி மாதிரி எதாவது பண்ணுவாங்க, கேசரி அல்வா அந்த மாதிரி எதாவது பண்ணி நைவேத்தியம் பண்ணுவாங்க பூஜை முடிஞ்சதும். அதில் ஒரு கதை ஒன்று வரும். சத்யநாராயண பூஜை பண்ணினால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன அப்படிங்கிறத ஒரு கதையாக படிப்பாங்க. அந்த கதாபடனம் ரொம்ப முக்கியமானது. அதில் அந்த கதையை படிச்சுட்டு அந்த பூஜையை நிறைவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆவாகனம் பண்ண தேவதைகளெல்லாம் யதாஸ்தானம் பண்ணிவிட்டு அந்த பிரசாதத்தை குழந்தைங்களுக்கு யாருக்காவது கொடுக்கணும். நம்ம சாப்பிட்றது மட்டும் இல்லை, நம்ம சாப்பிடுவோம், நம்ம வீட்டில் நம்ம செஞ்சது நல்ல நெய்யை ஊற்றி கேசரி பண்ணால் நம்ம சாப்பிடாமல் இருக்க மாட்டோம். ஆனால் நான் மட்டும் சாப்பிடக்கூடாது. சத்யநாராயண பூஜை வீட்டில் பண்ணிவிட்டு யாராவது அக்கம் பக்கத்தில் இருக்கிற சின்ன பசங்க, ஆம்பளை குழந்தையோ பொம்பளை குழந்தையோ, குழந்தை 5 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு அந்த குழந்தைங்களுக்கு அந்த பிரசாதத்தை கொடுத்து அந்த குழந்தைங்க அந்த இனிப்பை சாப்பிட்டு சந்தோஷப்படணும். அதுதான் வந்து சத்யநாராயண பெருமாளுக்கு திருப்தி. அது வந்து வியாபாரம் வளர்ச்சி அடைவதற்காக செய்யப்படுகின்ற ஒரு பூஜை. ஸ்ரீ சத்யநாராயணம் அப்படின்னு சுபபந்து வராளி ராகத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் அவர்கள் அந்த வழிபாட்டை பற்றி சிறப்பித்து சொல்கிறார். பத்ரிக்கு போயிருந்தப்போ தீட்சிதர் அங்கே பாடியிருக்கார். பத்ரிநாத்தில் பாடினது. பத்ரிநாத்லேருந்து அவர் இந்தியா ஃபுல்லாக எல்லா கோயிலுக்கும் பாட்டு பாடியிருக்கார் முத்துசுவாமி தீட்சிதர். அவருடைய கீர்த்தனையில் அது வியாபாரிகளுக்கு வைசிய ஜாதியினருக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்ற ஒரு வரி வருது. வைசிய ஜாதி காரணம்னே வரும் அதில். எனவே சத்யநாராயண பூஜை அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் பண்ணலாம். உபாஸ்மகே நித்தியம் அப்படின்றார். டெய்லியே உபாசிக்கணுமா சத்யநாராயணனை. லக்ஷ்மி வடுகநாதன், ராமாபுரம், சிவமயம். ஆகமங்கள் 18 என்று சொல்கிறார்கள். அதனால்தான் 18ஆம் எண்ணுக்கு சிறப்பு ஏற்பட்டதா. புராணங்கள் 18, மகாபாரதம் 18, பகவத்கீதை 18 அத்தியாயம், தேவரசுரர் யுத்தம் 18 ஆண்டுகள், ராம ராவண யுத்தம் 18 மாதங்கள், மகாபாரத யுத்தம் 18 நாட்கள், 12/6 உடை 18 முழம். 18க்கு இவ்வளோ பெருமை இருக்கிறது. ஐயப்பனின் படிகள் 18. அதை விட்டுட்டிங்களே. ஜாதகத்தில் வெளிநாடு செல்ல வாய்ப்பு இருந்தாலும் ரியாலிட்டியில் அந்த வாய்ப்பு இல்லவே இல்லை என்றால் ஏன் இந்த வேறுபாடுகள் தோன்றுகின்றன? ஜாதகத்தில் வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக போவாங்க சார். ஜாதகத்தில் சில பேருக்கு அதற்கான வாய்ப்பு இருக்காது. அது ஒரு தோஷம். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், இலா மா சுப்பிரமணியம், கணபதி நகர், திருச்சி 5. இல்லா மா சுப்பிரமணியம் அவர்களே, வெளிநாடு செல்வது என்பது ஒரு தோஷம், அது யோகம் அல்ல. நான் இதை பலமுறை சொல்லியிருக்கிறேன், இன்றைக்கி மறுபடியும் சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. வெளிநாடு செல்வது என்பது ஜாதகத்திலே உள்ள ஒரு தோஷம். இந்த தோஷம் இருந்தால் வெளிநாடு போவான். குறிப்பிட்ட வருஷத்துக்கு அந்த தோஷம் இருக்கும். தோஷம் முடிஞ்ச உடனே ரிட்டர்ன் ஆகிடுவாங்க தாய்நாட்டுக்கு. அது யோகம் இல்லை. ஃபாரின் போகிற யோகம் இருக்கான்னு கேட்பாங்க. யோகம் இல்லைங்க, அது தோஷம். நல்ல யோக ஜாதகம் வந்தால் உள்ளூர்லேயே கோடி கோடியாக சம்பாதிக்கல. எவ்வளோ பேர் லட்சம் கோடிலாம் சம்பாதிக்கிறாங்களே உள்ளூரில். அங்கே போய் தான் சம்பாதிக்கணும் நல்லா இல்லை. உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் திறமை இருந்தால் இங்கேயே சம்பாதிக்கலாம். அது ஒரு தோஷம். வெளிநாடு போகிறதுங்கிறது ஒரு தோஷம். சில பேருக்கு இருக்கும், அதனால் போகிறாங்க. நிறைய அந்த தோஷத்தை எப்படி விவரிக்கிறதுன்னு நிறைய இருக்குது. சூரியன் செவ்வாய் சேர்ந்தா கூட அவங்க தே லிவ் அவே ஃப்ரம் தேர் மதர்லேண்டு. சூரியன் செவ்வாய் சேர்க்கை வந்து சொந்த மண்ணிலிருந்து பிரித்து விடும். தூர தேசத்தில் போய் வசிப்பார்கள். அது மாதிரி நிறைய இருக்குது. அது ஒன்று மட்டும் காரணம் இல்லை. பிறை சூடனே பிறான், காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பார்கள். எப்படிப்பட்ட தீய குணம் உடைய குழந்தையாக இருந்தாலும் அவனின் தீய செயலை மறந்து மன்னித்து பாசம் வைப்பதே தாயின் மனம். அதற்கு மாறாய் லக்னாதிபதியும் 4குடையவனும் 8, 12ஆம் இடத்தில் மறைய பாவகிரகங்கள் பார்க்க அந்த ஜாதகத்தில் சந்திரன் நீச்சமாய் இருந்தால் அக்குழந்தை பிறந்து முதல் இறக்கும் வரை அந்த தாய் வெறுப்பை மட்டுமே காட்டுவாள் என ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறதா? நீங்கள் சொல்கிறது நான் வந்து நடைமுறையில் பார்க்கல. லக்னாதிபதியும் 4குடையவனும் 8, 12இல் மறைய, சந்திரன் நீச்சமடைய, பாபகிரகங்கள் சந்திரனை பார்க்க,
அப்படி இருந்த ஜாதகத்துக்கு தாயுடைய பாசம் கிடைக்காது, தாய் எதிரியா இருப்பான்றீங்க. இது ஆராய்ந்து பார்த்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் சார். ஐயம்பேட்டை வி.ஆர். கவிதை ராஜா அவர்கள் இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்றார். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 4க்குடைய சந்திரன் 7க்குடைய சுக்கிரன், 4, 7 இந்த 2 கேந்திரங்களுக்கு அதிபதியான கிரகங்கள் சந்திரனும் சுக்கிரனும் ரெண்டும் ராசியிலே வந்து ஒன்னா ஜாயிண்ட் ஆயிடுச்சு. 2 கேந்திராதிபதிகள் ராசியிலே வந்து சேர்ந்ததால் அது பலமுடைய கிரகங்களாக ஆகிவிட்டன. எனவே இந்த பலம் என்பது எல்லா பலத்தையும் குறிக்கும். மனோபலம், தேகபலம், பணபலம் இந்த 3 அதிகமாக இருக்கும். இன்னைக்கு ஆரோக்கியமாக இருப்பீங்க, தைரியமாக பண்ணுவீங்க, வேலையெல்லாம் சந்தோஷமாக இருப்பீங்க, மனதில் எந்தவித கவலையும் இருக்காது, செல்வச் செழிப்பு ஏற்படும், வியாபாரத்திலே கொடிகட்டி பறக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமண வயதில் உள்ள மேஷராசினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகிவிடும். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள், வெற்றிகரமாக பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாள். முருகப்பெருமான் வழிபாடு செய்ய வேண்டும். 12 கரங்களால் வாரி வாரி வழங்குபவன் முருகக் கடவுள். அதை வாங்கிக்கிறதுக்கு நம்மள்கிட்ட 2 கை தான் இருக்கும். அவன் கொடுக்க ஆரம்பிச்சான்னா 12 கையால் வாரி கொடுப்பான். அப்படியே நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பான். கேட்ட வரத்தையெல்லாம் அருளுகின்ற முருகனை வழிபடுகின்ற நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கிரக நிலவரம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. எனவே மேஷ ராசி அன்பர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். வெவ்வேறு ஊர்களிலே பணியாற்றி கொண்டிருந்தால் இப்பொழுது இருவரில் ஒருவருக்கு பணியிட மாற்றம் கிடைத்து இருவரும் ஒரே ஊரிலே வந்து ஒன்றாக இணைந்து குடும்பம் நடத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பிரிவு ஏற்பட்டிருந்தால் அந்த பிரிவு நீங்கி மீண்டும் ஒன்றாக இணையக்கூடிய, சேர்ந்து வாழக்கூடிய நேரம் இப்பொழுது கணவன் மனைவிக்கு கிடைக்கும். ரிஷபராசினருக்கு இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. வியாபாரம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும். பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். 2ஆம் இடமான தனஸ்தானத்திலே தனகாரகனாகிய குரு அமர்ந்து கொண்டு செல்வத்தை வாரி வழங்கி கொண்டிருக்கிறது. அதனால வருமானம் நிறைய இருக்கும். நல்ல வருமானம், லாபகரமாக தொழில் நடைபெறும். பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் திட்டமிட்டபடி அழகாக நடைபெற்று கொண்டிருக்கும். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் ரிஷபத்திற்கு விளங்கும். மாணவ செல்வங்கள் அழகாக படித்து கல்வியிலே முன்னேற்றம் காண்பார்கள். மிதுன ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். 5, 7, 9 ஆகிய வீடுகளை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. ராசி அதிபதி 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். மேல் படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். சுலபமாக அட்மிஷன் கிடைத்துவிடும். நீங்கள் எந்த கோர்ஸ் படிக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்களோ அந்த கோர்ஸுக்கு உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். போய் ஃபீஸ் கட்டிட்டு வந்துடுவீங்க. வந்து உடனடியாக ஃபீஸ் கட்ட சொல்லி சொல்லுவாங்க. நாளைக்கு திங்கட்கிழமை, நாளைக்கு போய் ஃபீஸ் கட்டிட்டு காலையில் அட்மிஷன் கார்டு கொடுத்துருவாங்க. நாளைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம் காலேஜில். மேலே படிக்கிறதா இருந்தால் என்ன படிக்கிறது அப்படிங்கிறத பற்றி குழப்பம் வேண்டாம். நீங்கள் என்ன படித்தாலும் நல்லா தான் சக்ஸஸ் ஆவீங்க. உங்களுக்கு எல்லாமே வரும். இப்போது கல்விக்கு அதிபதியான புதன் உங்கள் ராசி அதிபதி. அந்த ராசி அதிபதி 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் இருக்கிறது. அதனால் படிப்பு நல்லா வரும். அது மட்டுமல்ல, குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். குடும்பத்தில் ஏதேனும் சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 2 குடையவன் 11ஆம் இடத்திலே இருப்பதால் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எனவே இது ஒரு நல்ல நாள். கடக ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். 10ஆம் இடத்திலே சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். 10 குடையவன் 2ஆம் இடத்திலே இருக்கிறது. எனவே இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. கடக ராசியிலே உள்ள வியாபாரிகளுக்கெல்லாம் வியாபாரத்திலே நல்ல லாபம் கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும். நன்மை நடைபெறுகின்ற நல்ல நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது ஏற்படும். கடகராசிக்கு இன்றைய நாள் சந்தோஷமான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்கின்ற நாளாக விளங்கும். உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் அல்லது நண்பர்கள் வீட்டிலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறும்.
அந்த சுப நிகழ்ச்சியிலே நீங்கள் பங்கேற்பீர்கள். அந்த சுப விழாவிலே கலந்து கொள்ளும் பொழுது அங்கே நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப நாளாக பார்க்காம இருந்த சொந்தக்காரங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரையும் சந்தித்து அவர்களோடு மனம் விட்டு பேசி கலகலப்பாக சிரித்து பகிர்ந்து சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 9ஆம் இடத்திலே சந்திரன் சுக்கிரன், 11ஆம் இடத்திலே சூரியன் குரு, ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே குருவோடு இணைந்திருப்பது ஒரு யோகம். சிம்ம ராசிக்கு அதிபதியான குரு 11ஆம் இடத்திலே இருக்கிறது, குருவோடு இணைந்திருக்கிறது. 2 ராஜ கிரகங்கள் சூரியனும் குருவும் 11லே அமர்ந்து கொண்டிருப்பதால் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி. நீங்கள் இன்னைக்கு என்ன பண்ணாலும் சக்சஸ் ஆகும். இன்னைக்கு நல்ல நாள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழிலை சிறப்பாக செய்து கொண்டிருப்பீர்கள். அதை விரிவுபடுத்துவதற்கான சந்தர்ப்பம் இப்பொழுது கிடைக்கும். புதிதாக ஏதேனும் தொழில்களை ஆரம்பித்து கொண்டே இருப்பீர்கள். உங்கள் தொழில் வளர்ச்சி குறிப்பிட்டு சொல்லும்படி மிகச் சிறப்பாக இருக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். திருமண வயதில் உள்ள சிம்ம ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயதார்த்தம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. திருமணத்திற்கான தேதி முடிவாகிவிடும். திருமண தேதி ரெடியாக இருக்கும். இப்போ கன்னி ராசிக்கு பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலே இருக்கிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ஏராளமான நன்மைகளெல்லாம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இப்பொழுது வலுவாக இருக்கிறது. உங்கள் வியாபாரத்திலே மிகப்பெரிய வளர்ச்சியை பார்க்க முடியும். பொருளாதார ரீதியான முன்னேற்றம் சற்று அதிகமாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த தடைகள் விலகும், சிக்கல்கள் தீரும். பண பரிவர்த்தனைகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும். உங்களுக்கு எங்கிருந்தெல்லாம் பணம் வர வேண்டியிருக்கோ பழைய பாக்கி எல்லாம் இப்போ கைக்கு வந்து சேரும். அதே மாதிரி நீங்கள் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டெல்லாம் கொடுத்து நல்ல பேர் வாங்கிடுவீங்க. நான் எதுவும் பாக்கியே கிடையாது அப்படின்னு போய் சொல்லிக்கலாம். அது போன்ற ஒரு நிலைமை இப்பொழுது உருவாக்கும். கடன் பிரச்சனை இருந்தால் அது முற்றிலுமாக தீரும், முழுமையாக தீர்ந்துவிடும். இன்னுமே கடனே கிடையாது அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரும். எவ்வளோ பெரிய லோன் இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் இப்போ வந்து ரீபேமெண்ட் பண்ணிடுவீங்க, திரும்ப செலுத்தி விடுவீர்கள். அது கார் லோனாக இருக்கலாம், வேறு ஏதாவது வெஹிக்கிள் லோனாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஹவுசிங் லோன், வீட்டுக்கடன், வண்டிக்கடன், வியாபாரத்திற்காக வாங்கிய கடன், சொந்த செலவுக்காக கைமாத்தா வாங்கிய பர்சனல் லோன், இப்படி எந்த கடனாக இருந்தாலும் சரி இப்போ அந்த கடனை எல்லாத்தையும் திரும்ப செலுத்துவதற்கான நேரம் வந்திருக்கிறது. எவ்வளோ கடன் இருந்தாலும் எல்லாத்தையும் அடைச்சிட்டு நிம்மதியாக இருப்பீங்க. எனவே இது ஒரு நல்ல நேரம். பெரிய தொகை கைக்கு வரும். அந்த பணத்தை அப்படியே கடன் அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். வேறு எதுவும் புதுசாக போய் கமிட்மெண்ட் மாட்டிக்காதீங்க. துலா ராசிக்கு சந்திராஷ்டம நாள். அதனால் இன்றைய நாள் சற்று அமைதியாக இருக்க வேண்டும். பண விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். அவசரப்பட்டு பெரிய பெரிய செலவெல்லாம் கமிட் பண்ணிக்க கூடாது. யாராவது வருவாங்க, ஏதோ கதையெல்லாம் சொல்லுவாங்க, புதுசாக இல்லாததெல்லாம் இருக்கா மாதிரியே பேசுவாங்க சில பேர். நிஜமாவா அப்படின்னு நம்மளுக்கு கேட்டு ஏமாந்துருவோம். அப்புறம் ஒரு சைஸபிள் ஒரு அமௌண்ட் ஒன்று வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த அமௌண்ட்டு கொடுங்க, இவ்வளோ ரூபாய் கொடுங்க போகிறோம், இதை பாருங்களேன், நான் எப்படி உங்களுக்கு 6 மாதத்தில் இந்த அமௌண்ட்டை டபுள் ஆக்கி தரேன் தெரியுமா அப்படிம்பாங்க. டபுள் ஆகிடுமா? அப்போ நான் 1 லட்சம் கொடுத்தா நீ 2 லட்சம் தருவியா அப்படிம்பாங்க. ஆமாம், நீ 5 லட்சம் கொடுத்து பாரு, நான் 10 லட்சம் தரேன் அப்படிமா. நீங்கள் நம்பி எடுத்து பணத்தை கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், பட்ட நாமம் போட்டு போய்டுவோம். 10 பைசா வராது. அந்த மாதிரியெல்லாம் ஏமாத்துறவங்க இருக்காங்க. இன்றைக்கி சந்திராஷ்டமம். அந்த மாதிரி எங்கேயா கொண்டு போய் காசை கொடுத்து ஏமாந்து போயிட்டு அப்புறம் வந்து பெப்பேன்னு முடிச்சுட்டு நிற்காதீங்க. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாள். விருச்சிக ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். ராசி அதிபதியின் மற்றொரு வீடான மேஷத்திலே சந்திரன் சுக்கிரன் இணைந்திருப்பது ஒரு யோகம். ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே அது ஒரு நல்ல இடம். செவ்வாய்க்கு 10ஆம் இடம் என்பது நல்ல இடம். ராசி அதிபதி 10ஆம் இடத்திலே சிம்மத்திலே அமர்ந்து கொண்டு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது. எனவே நல்ல செய்திகள் வந்து சேரும். நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள், வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். திருமண வயதில் உள்ள விருச்சிக ராசியினருக்கெல்லாம் இப்போ கல்யாணம்
பேசி முடிக்கப்படும், நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். பிள்ளைகளுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும். பெரிய அமௌண்ட்டாக கேட்பாங்க. ஏதோ ஒரு காலேஜில் போய் சேருவாங்க, அது ரொம்ப காஸ்ட்லியான யூனிவர்சிட்டியாக இருக்கும். அந்த யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடச்சிருத்து, எனக்கு இப்போ அதுக்கு உடனடியாக இவ்வளோ ரூபாய் பணம் கட்டணும், இத்தனை லட்சம் கட்டணும், இவ்வளோ லட்சம் அதுக்கு ஃபீஸு, அதை உடனே பணத்தை கொடு, ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணி நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பசங்க கேட்பாங்க. அந்த அமௌண்ட் இருக்கும், ஆனால் அதை கொடுத்துட்டா அப்புறம் ஒட்ட காலி ஆகிடுமேன்னு பயப்படுவீங்க. இருக்கிற சேவிங்ஸ் எல்லாம் கொண்டு போய் காலேஜ் ஃபீஸ் கட்டி நாளைக்கு அப்புறம் செலவுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஒரு பெரிய தொகை பிள்ளைகளின் கல்விக்காக செலவிட வேண்டியிருக்கும், அல்லது பிள்ளைகளின் திருமணத்திற்காக செலவிட வேண்டியிருக்கும். ஒரு நாள் வாடகையே 10 லட்சம்லாம் கொடுக்குறாங்க கல்யாண மண்டபத்துக்கு. அது அந்த பசங்க பேரில் ஒரு எஃப்டி போட்டாலும் உண்டு. ஒரு நாள் வாடகை 10 lakhs. அந்த மாதிரி 2 நாள் கல்யாணம். இன்றைக்கி அதெல்லாம் ஒரு ஃபேஷன். அங்கே ஒரு டிஜியை போட்டுட்டு எல்லாம் ஆடும், தைய தக்க தலைகால் புரியாமல் எல்லாம் குதிக்கும். அதுக்கு 25 லட்சம் எல்லாம் சேர்ந்து செலவாகும். இன்றைக்கி அதுதான் ட்ரெண்டிங்காக இருக்குது. டிஜி போடணும், டான்ஸ் ஆடணும், கல்யாணம்னா அந்த மாதிரிலாம் நிறைய இப்போ செலவு. இன்றைக்கி பிள்ளைகளின் திருமணத்திற்காகவோ அல்லது அவர்களின் உயர்கல்விக்காகவோ ஒரு பெரிய தொகை செலவிட வேண்டியிருக்கும். அதை பார்த்து பத்திரமாக எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி செலவு பண்ணுங்கள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். 9க்குடைய பாக்யாதிபதி புதன் 7லே அமர்ந்து கொண்டு ராசியை பார்க்கிறது. எனவே நன்மைகள் நடைபெறும், அமைதியான வாழ்க்கை ஏற்படும், மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். குடும்பத்தில் ஏதேனும் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருந்தால் இப்போ அதெல்லாம் சரியாயிடும். நிறைய குடும்பத்தில் ஈகோ தான் மெயின் பிரச்சனை. காரணமே ஈகோ, வேற ஒன்றுமே இல்லை. நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், நீ சொல்லி நான் என்ன கேட்கறது, நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும். இதுதான் பிரச்சனை, வேற ஒன்றுமே இல்லை. இந்த நான் தூக்கி ஓரமாக அப்படி தூக்கி போட்டான்னு வச்சுங்களேன், எல்லாரும் நல்லா இருக்கலாம். அந்த நான் போவாது. கடவுள் எப்போ கண்ணுக்கு தெரிவார் அப்படின்னு ஒரு மகானை பார்த்து ஒரு சிஷ்யன் கேட்டான். நான் போனால் தெரிவார்ப்பா அப்படின்னா. அப்போ இவர் எப்படி போவார்? இந்த ஆசிரமத்தில் குருஜி எப்படி கலப்படுதுன்னு யோசிச்சான். அவர் சொன்னது தன்னை இல்லை, நான் என்னும் அகந்தை வெளியேறினால் இறைவன் தெரிவான். அந்த குருஜி அதுதான் பதில் சொல்லியிருக்காரு. குருநாதா, கடவுளை பார்க்க வேண்டும், எப்பொழுது பார்க்க முடியும்னா நான் வெளியே போனால் அவர் வருவார் அப்படின்னு அவர் மறைமுகமாக சொல்லிட்டு போயிட்டார் அந்த குருநாதர். இந்த சிஷ்யன் ஓஹோ, இந்த குருநாதர் போனால் கடவுள் வந்துடுவாரா, இவர் எப்படி துரத்தலான்னு யோசிச்சான். நான் வெளியேறினால் கடவுள் தெரிவார். நான் என்கின்ற அந்த அகந்தை வெளியேறணும் மனுஷனுக்கு, அப்போதான் தெய்வத்தன்மை ஏற்படும். இதுதான் அதோடைய அர்த்தம். நான் என்னும் அகந்தையை ஒழித்து விட்டால் தெய்வம் நமது இதயத்திலே குடியிருக்கும். கடவுள் நம் இதயத்திலே குடியிருந்தால் நல்ல சிந்தனை வரும். நல்ல சிந்தனை வந்தால் செயல்கள் நன்றாக இருக்கும், பேச்சு நன்றாக இருக்கும். எப்படி அந்த இறைவனை நமது உள்ளத்திலே குடியிருக்க செய்வது என்றால், நான் தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறானே அந்த ஈகோ, ஆணவம், அந்த ஆணவத்தை தூக்கி எறிய வேண்டும். அதுதான் ஆணவம் மறைந்தால் ஆண்டவன் வருவான். ஆணவம் இல்லாத இடத்தில் மட்டும்தான் ஆண்டவன் இருப்பான். இன்னைக்கு நிறைய ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை, அக்கா தங்க பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை, அப்பா பிள்ளை சண்டை, கணவன் மனைவி சண்டையே பல இடங்களில் ஈகோவில் தான் ஓடிட்டுருக்கு. நான் சம்பாதிச்சு தாண்டி இந்த ஃபேமிலியை ரன் ஆகுது அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எவ்வளோ எடுத்துகிட்டு வந்தேன் தெரியுமா, ஞாபகம் இருக்கா, நான் எவ்வளோ சீர்வரிசை கொண்டு வந்தேன்னு, அதெல்லாம் விற்று சாப்பிட்டீங்களே, மறந்துட்டீங்களா அப்படின்னு அந்த அம்மா குரல் கொடுக்கும் உள்ளேருந்து. அந்த மாதிரி ஆரம்பமாகும் புகைச்சல். நீயா நானா, டிஷ்ஷும். அந்த ஆணவம் அழிய வேண்டும். ஆணவம் அழிந்தால் ஆண்டவன் அங்கு வசிப்பான். எனவே இந்த உண்மையை புரிந்து கொண்டால் அமைதி குடும்பத்தில் ஏற்படும். கும்ப ராசிக்கு இது ஒரு சிறப்பான நாள். 6க்குடையவன் 3ஆம் இடம் வந்ததால் யோகம். 6ஆம் இடமாகிய மறைவு ஸ்தானத்திற்கு அதிபதியான சந்திரன் 3ஆம் இடமான மறைவு ஸ்தானத்திற்கு வந்ததால் விபரீத ராஜயோகம் என்கின்ற ராஜயோகம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கும்பராசி அன்பர்களெல்லாம் இன்றைய தினம் உற்சாகமாக இருப்பார்கள். கலகலப்பாக சிரித்து பேசி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். குடும்பத்தில் யாருக்காவது கல்யாணம், கார்த்திகை, சீமந்தம், சஷ்டப்த பூர்த்தி, வளகாப்பு, அப்படி ஏதாவது ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி குடும்பத்திலே, ரொம்ப குடும்பத்தில்னா உங்களுடைய
பிளட் ரிலேஷன், உங்கள் ஃபேமிலிக்குள்ள, சிப்ளிங்ஸ்குள்ள, உடன் பிறந்தவர்களுக்குள் அல்லது அவர்களின் வாரிசுகளுக்கு யாருக்காவது அந்த மாதிரி ஒரு பெரிய வாழ்க்கையில் நடைபெற வேண்டிய முக்கியமான சுப நிகழ்ச்சி நடைபெறும். அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் முனைப்பாக செய்து கொண்டிருப்பீர்கள், அதிலே பிஸியாக இருப்பீர்கள். வீட்டு வாசலில் வாழை மரம் கொண்டு வந்து கட்டுவாங்க முகப்போட. அது பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும். அப்பா எவ்வளோ வருஷம் ஆச்சு நம்ம வீட்டு வாசலில் வாழை மரம் கட்டி அப்படின்னு அது ஒரு பெருமையாக நினைப்பீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நல்ல நாளாக விளங்குகிறது. 5 குடைவன் 2ஆம் இடத்திலே இருப்பதால் பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். 9 குடைவன் 6ஆம் இடத்திலே சென்று கேதுவோடு இணைந்திருப்பதால் தந்தை மகன் உறவு கொஞ்சம் முன்னே இருக்கும். அது கொஞ்சம் பார்த்துக்கணும். தந்தை மகன் உறவில் ஒரு சின்ன ரிஃப்ட் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதை பெரிதாக்க வேண்டாம், விட்டு கொடுத்து போக வேண்டும். பெரியவர்களுக்கு தான் முதலிடம். அதனால் பசங்க விட்டு கொடுத்து போகணும். சரி, நம்ம அப்பா தானே சொல்கிறாரு, சொன்னால் சொல்லிட்டு போட்டும், பரவாயில்ல, நம்ம அப்பா தானே, வேறு யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி அதை மெக்னானிமஸாக எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு தெரியணும். இருப்பினும் நன்மைகள் நடைபெறும். பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நல்ல நாளாகவே மீனராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே